வணக்கம். இன்னைக்கு மார்ஜினல் காஸ்டிங் பார்க்கலாம். இந்த மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்லயும் வரும், காஸ்டிங்லயும் வரும். ஓகேவா? இந்த மார்ஜினல் காஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த காஸ்டிங். இட் இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் பை த மேனேஜ்மென்ட் ஃபார் டேக்கிங் த டெசிஷன் அண்ட் கண்ட்ரோல். அதுதான். அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கும், அண்ட் தென் காஸ்ட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த டெக்னிக்க அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ICMA London the amount at any given volume of output by which aggregate costs are changed if the volume of output is increased or decreased by 1 unit. It measured by total variable cost attributable to 1 unit. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேரியபிள் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது என்னன்னாக்கா, இட்ஸ் a difference in cost of producing one additional unit அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும் நம்மளுக்கு. இத என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அடிஷனல் யூனிட்டுக்கும் காஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்ற போது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது பிரைம் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, காஸ்ட் சென்டரோட ப்ராஃபிட்டபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. இந்த ப்ராஃபிட்டை அனலைஸ் பண்ணும்போது இந்த மார்ஜினல் காஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நேச்சர் ஆஃப் காஸ்ட்டை வச்சு அதை இன்டர்பிரட் பண்ணி நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இட்ஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் யூஸ்டு பை த மேனேஜ்மென்ட் ஃபார் டேக்கிங் த டெசிஷன். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமா காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்றாங்க. ஒண்ணு ஃபிக்ஸட் காஸ்ட், அனதர் ஒன் இஸ் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொன்னா, இவ்ளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் காஸ்ட் அப்படியே இருக்கும். தட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். பட் வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அது சேஞ்ச் ஆயிடும். அதுதான் வேரியபிள் காஸ்ட். அதுக்கப்புறமா ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது செப்பரேட்டா அசர்டைன் பண்றாங்க. அண்ட் தென் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஸ்டாக் ஆர் வேலிட் அட் வேரியபிள் காஸ்ட். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன், இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்ட்ரிபியூஷன். அது எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரெடியூசிங் த மார்ஜினல் காஸ்ட் அட் வேரியபிள் காஸ்ட் ஃப்ரம் த செல்லிங் ப்ரைஸ். அதாவது சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் இஸ் டிட்டர்மின் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். Profitability of various level of activities ascertained by calculating the cost volume profit relationship, CVP analysis அப்படின்னு சொல்லுவாங்க. சம் போடும்போது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது சிம்பிள் டு கால்குலேட். அதனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி கால்குலேட் பண்றதுக்கு. ஏன்னா இது காஸ்ட்டை 2ஆ பிரிக்குது. வேரியபிளாவும் ஃபிக்ஸடாவும் பிரிக்குது. அதனால நம்மளுக்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாக்கை வேல்யூ பண்ணும்போது இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி த வேரியபிள் காஸ்ட் மட்டும். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அதுக்கப்புறமா இந்த பிளான் பண்ணுறது, ஃப்யூச்சருக்கு ப்ராஃபிட்டை எப்படி பிளான் பண்ணுறதுக்கும் இந்த மார்ஜினல் காஸ்டிங் சப்போர்ட்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷனுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபார் கம்ப்யூட்டிங் த ப்ராஃபிட் அண்ட் ஃபார் கண்ட்ரோல். அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய பெனிஃபிட். ப்ரைசிங் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டியூரிங் த டிப்ரெஷன், ரிசெஷன், இந்த டைமில் ஒரு செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்டை தானே உற்பத்தி பண்ணலாமா, மேக் பண்ணலாமா, இல்லை பை பண்ணலாமா, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டிங்கில், அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் இது மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக அமையுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட்டேஷன்ஸ். லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் அப்படின்றது பிரிக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ கிளியர் கட் டிவிஷன், தட் இஸ் டிவிஷன் ஆஃப் செமி வேரியபிள் ஆர் செமி ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் காம்ப்ளிகேட்டட். அது வந்து அக்யூரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா டைப் ஆஃப் பிசினஸ், அதாவது தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டிங்க்கு இது வந்து சூட்டபிள் இல்ல அப்படின்றதையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்லியிருக்கு. லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ பொறுத்த வரைக்கும், இது ஒன்லி ஃபார் ஷார்ட் டெர்ம்க்கு தான் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். லாங் டெர்ம்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னா, காஸ்ட் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. மார்ஜினல் காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும், வேரியபிள் காஸ்ட் வந்து ஸ்டாக் வேல்யூ பண்ணும்போது கன்சிடர் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா, சம் டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் புரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணுது அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து எல்லா டைப் ஆஃப் பிசினஸ்க்கும் இது சூட்டபிள் ஆகாது அப்படின்றதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தென் லாங் டெர்ம் பாலிசி டெசிஷன் எதனா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து இன்டர்லிங்க்டு வித் பிரைஸ் டிட்டர்மினேஷன். ஸோ பிரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் வந்து ஆயிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? அதனால லாங் டெர்மா எதனா ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மார்ஜினல் காஸ்டிங்கோட சப்போர்ட் வந்து அந்த அளவு இருக்குமா அப்படின்றது, அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ இது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இந்த இடத்துல குடுத்துருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோல இதுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.